அனைவருக்கும் வணக்கம். இது பனை மரம். இது இப்போ பழம் பழுத்துருச்சுங்க. இது ஆடி மாதங்கிறதுனால பழுத்துருச்சு. அதுக்கு முன்னாடி அது நுங்காக இருக்கும். பாலை வரும். பாலை வந்த பிறகு நுங்காக இருக்கும். நுங்காக வந்த பிறகு முத்தி போய் இப்போ பழமாயிடுச்சு. இந்த பழத்தை காக்கா குருவிகள் சாப்பிடும். அணில் இதெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடும். வவ்வா கூட அடித்து சாப்பிடும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வேறு இடத்துல அதால் பரப்புறதுக்கு சக்தி கிடையாது. அதே இடத்துல விழுந்து முளைக்கும். இந்த விதையை நான் ஒரு என்னால் முடிஞ்சது ஒரு 10 வருஷமாக ஒரு 1000 விதை வரைக்கும் நான் அங்கங்கே வருஷத்துக்கு 1000 விதை வரைக்கும் 10 வருஷமாக போட்டுட்ருக்கேன். ஒரு 500 கன்று 300 கன்றுனாலும் முளைக்காமல் இல்லை, முளைக்குது. ஆனால் ரோடு போடுறன்ற பேரில் அதெல்லாம் சுரண்டி எடுத்துடுறாங்க. ஒருத்தரும் இது போல் கிடைக்கிற விதைகளை நேரத்தை கொஞ்சம் செலவழிக்காமல் பார்த்து பொறுக்கி அதை கொண்டுட்டு போய் அங்கங்கே போட்டிங்கன்னா கொஞ்சம் இயற்கைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதை விளம்பரம் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, தயவு செஞ்சு சொல்கிறேன். நான் என்னை பிரபலப்படுத்திக்கணும், விளம்பரம் பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. அவரவர் மனசுக்கு கொஞ்சம் போட்டிங்கன்னா இயற்கை சொகுசாக இருக்குங்கிறத நான் விரும்புகிறேன். நம்ம ஐடியில் இருக்கிறவங்க கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.